எத்தனையோ பெரிய பெரிய கொலை சம்பவங்களும் சரி, கொள்ளை சம்பவங்களும் சரி, அதுலயும் சின்ன சின்ன ராபரி கேஸு, ட்ரக்ஸ் கேஸு இந்த மாரி இத்தன கிரைம் ரேட்டுக்கு நடுவுல இந்த படத்துல மெயினா சொல்லக்கூடியது சீரியல் கில்லர பத்தி தான் காட்டியிருப்பாங்க. இந்த மாரி சீரியல் கில்லர்லாம் ஒரு வகையான மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீரியல் கில்லரும் ஒவ்வொரு விதமா கொலை பண்ணுவாங்க இல்லையா? அதே மாரி தான் இந்த படத்துல காட்டக்கூடிய 3 சைக்கோங்களும் தான் டார்கெட் பண்ணவங்கள எந்த அளவுக்கு பயமுறுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு பயமுறுத்தி அணு அணுவா சித்திரவதை பண்றது மட்டும் இல்லாம, அவங்க பயப்படுறத பார்த்து பயங்கரமா ரசிப்பானுங்க. அப்புறம் தான் கொலையே பண்ணுவாங்க. இந்த மாரி சம்பவம்லாம் இன்னும் உலகத்துல நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் ஒரு சில நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ இந்த மாரி இருக்கிற சைக்கோங்க கிட்ட தான் ஹீரோவும், ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அவங்க எப்படி இவங்க கிட்ட மாட்டுனாங்க? கடைசியில அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்றத இந்த படத்துல பார்க்க போறீங்க. இந்த படம் எப்படி இருக்கும்னா, உங்க நகத்த கடிச்சிட்டு சீட் எட்ஜ்ல உட்கார்ந்துட்டு பார்க்குற அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுட்டு ஒரே ஒரு லைக்க மட்டும் போட்டுருங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதி தான் காட்டுறாங்க. அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள ஒரு ஆளு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். அவன் மூஞ்சில அவ்வளவு பயமும் பதட்டமும் இருக்கிறத பார்த்தா அவனை யாரோ துரத்திட்டு வராங்கன்னு மட்டும் தெரியுது. அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அவசரத்துல வழியில ஒரு சின்ன பாலம் உடைஞ்ச நிலைமையில இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அதுல விழுகாம தப்பிச்சிடுறான். இருந்தாலும் அவன் ஓடுறத நிறுத்தல. வேகமா ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல கால் தடுக்கி அதே போர்ஸ்ல உருண்டு போய் ஒரு கல்லு மேல இடிச்சு விழுகிறான். அதுல பயங்கரமா அடிபட்டுருது. எழுந்து நடக்கவே முடியாம போயிடுது. அப்படியே தரையிலேயே ஊர்ந்து ஊர்ந்து போக ட்ரை பண்றான். அதுக்குள்ள அவனை துரத்த நாள் வந்துட்டான். கையில ஒரு கோடாரி வச்சுட்டு மாஸ்க் போட்டுட்டு வரான். அவன் கூடவே இன்னும் 2 பேரு மாஸ்க் போட்டுட்டு வராங்க. இப்போ 3 பேரு அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க. அவனை கொடூரமா கொலையும் செய்றாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகி சில வருஷங்களுக்கு பிறகு காட்டுறாங்க. ஒரு ஹைவே ரோட்ல நம்ம படத்தோட ஹீரோயின் மாயாவும் ரயான் அப்படின்ற ஹீரோவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே புதுசா ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அமெரிக்கால இருந்து போர்ட்லாண்ட நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பயணத்தை ஆரம்பிச்சு இன்னையோட 3 நாள் ஆயிடுச்சு. ஏற்கனவே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதால இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு மேப்ல பார்த்தா கிட்டத்தட்ட போர்ட்லாண்டுக்கு 300 கிலோமீட்டர் காட்டுது. எதுக்காக இவ்வளவு தூரம் பயணம் பண்றாங்கன்னா இவங்களோட 5வது ஆனிவர்சரி கொண்டாட தான் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேட்டா கிடையாது. இப்போ வரைக்கும் லவ்வர்ஸா தான் இருப்பாங்க. லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்னு தான் 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி போர்ட்லாண்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்படியே போற வழியில கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எந்த ஒரு கடையும் இருக்காது. ஹீரோயினுக்கும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மேப்ல பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பாக்குறா. அவன் நினைச்ச மாதிரியே பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. ஆனா அது ஒரு சின்ன டவுனா இருக்கும். ஹீரோ கிட்ட சொல்றா, அப்படியே வண்டி டேர்ன் பண்ணு, இங்க பக்கத்துல ஒரு சின்ன டவுன் இருக்கு, அங்க ஒரு ஹோட்டலும் இருக்கு, நம்ம அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் பசியில தான் இருப்பான். சோ ஹீரோயின் சொன்ன உடனே வண்டி திருப்பிடுறான். இவங்க என்னமோ யதார்த்தமா தான் அந்த வழியா போறாங்க. ஆனா இவங்க போன ரூட்டு இவங்க வாழ்க்கையவே திருப்பி போற அளவுக்கு சம்பவங்களை சந்திக்க போறாங்கன்றது தெரியாம போயிட்டு இருக்காங்க. அந்த வழியில போக போக ரொம்ப அடர்த்தியான மரங்களும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடமாவும் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல யங் கப்பிள் சும்மா இருப்பாங்களா? அதுவும் ஹீரோ டிரைவிங்ல இருக்கும் போதே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து 2 பேரும் எதிரில வர காரை கவனிக்கவே இல்ல. ஆப்போசிட்ல வந்தவன் தான் எப்படியோ சுதாரிச்சு காரை ஸ்டாப் பண்ணிடுறான். கொஞ்சம் விட்டிருந்தா ஒரு பெரிய ஆக்சிடென்டே ஆயிருக்கும். அந்த கார்காரனும் கண்டபடி திட்டிட்டு போயிடுறான். அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் பயங்கரமா பதட்டமாயிடுறாங்க. அப்படி பதட்டமானதால ஹீரோவால சரியா மூச்சு விட முடியல. ஏன்னா அவனுக்கு பிரீத்திங்ல ஏதோ பிரச்சனை இருக்கும். உடனே ஹீரோயின் அவன் பேக்ல இருக்கிற இன்ஹேலர் எடுத்து குடுக்குறா. அத இன்ஹேல் பண்ண உடனே இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் ஹீரோக்கு இருக்கனால எப்பவும் அந்த இன்ஹேலரை வச்சுட்டே தான் இருப்பான். இவங்க ரொம்ப தூரம் இன்டீரியர்ல போயிட்டாங்க போல. இப்போ போன்ல சிக்னலும் கட் ஆயிடுது. சரி எப்படியும் இதே ரூட்டை ஃபாலோ பண்ணி போனா எப்படியும் அந்த டவுன் வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே வீனஸ் ஆரகன் அப்படின்ற சைன் போர்டை பாக்குறாங்க. அந்த ரிமோட் ஏரியாக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க இருக்கிற சின்ன ஹோட்டலையும் பாத்துடுறாங்க. அங்க காரை பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள போகும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து தூரத்துல 2 பேரு இவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஹோட்டலுக்குள்ள போன பிறகும் அந்த கடைக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் சரி, எல்லாருமே ஒரு மாரியா தான் பாக்குறாங்க. என்னடா இப்படி பாக்குறாங்கன்ற மாதிரி ஹீரோயின் மனசுல தோணுது. அதெல்லாம் வெளியே காமிச்சுக்காம எப்பவும் போலதான் இருக்கா. அப்போ ஷெல்லின்ற சர்வர் பொண்ணு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஆர்டர் எடுக்கிறா. 2 பேரும் வெஜிடேரியன் சம்பந்தமா ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அவங்க ஆனிவர்சரி பத்தி பேசிக்கிறாங்க. இவங்க பக்கத்திலேயே இன்னொரு கப்பல்ஸ் இருப்பாங்க. இவங்க பேசுறத கேட்டுட்டு, ஓ உங்களுக்கு ஆனிவர்சரியா, எங்களுக்கும் இன்னைக்கு ஆனிவர்சரி தான், இன்னையோட 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின்
ஹீரோயினும் எங்களுக்கு இது 5வது வருஷம் ஆகுது, பட் நாங்க இன்னும் கல்யாணம்லாம் பண்ணிக்கலன்னு சொல்றா. ஏப்பா 5 வருஷமா லவ் பண்றீங்க, ஏமா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னுமா உனக்கு ரிங்கு போடாம இருக்கான் அப்படின்னு அந்த ஹோட்டல் முதலாளி அம்மாவும் கேக்குறாங்க. ஹீரோக்கும் இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்ல. அதுக்கு பதில் சொல்லாம சீக்கிரம் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர முடியுமா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு கூலா பதில் சொல்லிடுறான். அந்த லேடியும் எதுவும் பேசாம போயிடுறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பில் பே பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நோட்டீஸ் போர்டுல ஒரு ஆளோட மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கும். அது யாருன்னு கேட்கும்போது அந்த ஷெல்லின்ற பொண்ணு சொல்றா, அந்த ஆளா, அவன் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பினான்ஸ் கம்பெனி வச்சிருந்தான். ஒரு நாள் மக்களோட பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு எங்கேயோ காணாம போயிட்டான். கடைசியா நம்ம கடையில தான் சாப்பிட்டு போனான். அதுக்கப்புறம் தான் ஆள் எங்க போனான்னு தெரியல, உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டானா கூட தெரியலன்னு சொல்றா. ஆனா ஆரம்பத்திலேயே அவனை 3 பேர் சேர்ந்து கொலை பண்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ வரைக்கும் அவன் டெட் பாடி கூட கிடைக்காதனால அந்த ஆளு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஹைவேஸ்க்கு போறதுக்கான ரூட்டையும் கேட்டுட்டு கிளம்புறாங்க. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணா திடீர்னு ஸ்டார்ட் ஆகல. ரொம்ப அட்வான்ஸான BMW காரா இருக்கனால சாவி போட்டாலும் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா பட்டன் அமுக்குனாலும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரெண்டுமே வேலை செய்யல. போச்சுரா அப்படின்னு நினைக்கும் போது சடனா ஒருத்தன் வந்து நிக்கிறான். அதான் தூரத்துல இருந்து 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஹீரோவும் அவன் சடனா வந்தோடனே பயந்துடுறான். என்னப்பா கார் ரிப்பேரா, நானும் மெக்கானிக் தான், தோ என்னோட கேரேஜ் பாரு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ரிப்பேர் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு முக்கியமான பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சாமா, உன்னோட கார் அட்வான்ஸ் மாடலா இருக்குப்பா, அதுக்கான ஸ்பேரும் எங்கிட்ட இல்லப்பா, அதை டீலர் கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். சரி ஆர்டர் பண்ணி வாங்குங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படி இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரெடி ஆயிரும்ல அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. கண்டிப்பா முடியாது மேடம், இன்னைக்கு ஆர்டர் போட்டா நாளைக்கு காலையில தான் வரும், உங்களுக்கு மதியானத்துக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். என்னையா ஏமாத்த பாக்குறீங்களா, நான் வரும்போதே உங்களை கவனிச்சேன், நீங்க எங்களே தானே நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, என் காரை நீங்க தான் ஏதோ பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஹீரோ கோவமா பேசுறத பார்த்துட்டு எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி வெறப்பா தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இருந்துட்டு, இங்க பாரு ரையன், நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல, அட்லீஸ்ட் இவங்களாவது இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு அப்படின்ற மாதிரி சமாதானம் பண்ணிட்டு, சரி நாங்க வெயிட் பண்றோம், இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றதுக்கு பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு ஹீரோயின் கேக்குறா. இங்க ஹோட்டல்லாம் இல்ல, ஒருத்தரோட வீடு இருக்கு, அவர் வருஷத்துக்கு எப்பயாவது தான் அந்த வீட்டுக்கு வருவாரு, அவர்கிட்ட கேட்டா ரெண்டுக்கு விடுவாரு, அங்க இன்டர்நெட் வசதி கூட இருக்கும் அப்படின்னு அந்த ஷெல்லி பொண்ணு சொல்றா. ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல, அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டோட ஓனர்கிட்டையும் பேசிட்டு அந்த ஷெல்லின்ற பொண்ணு தான் இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ற விதமா அவளோட கார்லயே அந்த வீட்டுல டிராப் பண்ணவும் செய்யறா. இப்போ அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. பழைய காலத்து வீடா இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். என்னதான் அந்த வீடு பார்க்க அழகா இருந்தாலும் காட்டுக்கு நடுவுல தனிமையில தான் இருக்கும். வீட்டுக்குள்ள போனதும் ஹீரோயின் பார்த்துட்டு, ஹோட்டலை விட இந்த வீடு சூப்பரா இருக்குதே, வேணும்னா இன்னும் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாமான்னு ஹீரோட்ட கேக்குறா. ஆனா ஹீரோ இன்னும் அப்செட்லயே தான் இருப்பான், சரியா பதில் பேசவே மாட்டான். அவன் என்ன யோசிக்கிறானா, அந்த மெக்கானிக் தான் வேணும்னே கார் ரிப்பேர் பண்ணிருக்கணும், இந்த வீட்லயும் ஸ்டே பண்ண வச்சு இதுல வர கமிஷனையும் சேர்த்து வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணிருப்பான். இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கும். இப்படி யோசிச்சாலும் இன்னைக்கு ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி தானே ஆகணும். அவங்க கொண்டு வந்த ட்ரிங்க்ஸையும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம்னு போகும்போது அந்த ஃப்ரிட்ஜும் வேலை செய்யாது. அந்த ஃப்ரிட்ஜ் மேலே தான் ஓனரோட கான்டாக்ட் நம்பரும் வச்சிருப்பாரு. உடனே ஹீரோயினும் அவருக்கு கான்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி உங்க ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல, யாராவது டெக்னீஷியன் இருந்தா வர சொல்றீங்களான்னு கேக்குறா. அந்த ஓனரும் யாராவது இருந்தா அனுப்புறேன், இல்லைன்னா நானே வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி இந்த இடம் பிடிச்சிருக்கும்ல, இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல, எந்த ஒரு டிராபிக் சத்தமோ ஹாரன் சத்தமோ இல்லாம இருக்குல்ல, இந்த தனிமையான இடத்துல உன் கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட ஃபீலிங்ஸையும் காட்ட ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையும் யாரோ காட்டுக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் அவங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு யாரோ கதவு தட்டுறாங்க. அதுவும் சாதாரணமா தட்டாம ரொம்ப ஃபோர்ஸா டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. சோ யாராவது இந்த நேரத்துல தான் வரணுமா, இப்படி கதவு தட்டுறாங்களே, யாரா இருக்கும் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு நிக்கிறா. அவ இருட்டுல நிக்கிறதால முகமே சரியா தெரியல. யார் நீங்கன்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு உடனே பதில் சொல்லாம மெதுவா, டமாரா இருக்காங்களான்னு கேக்குறா. இல்லம்மா அந்த மாதிரி யாரும் இல்லையே. சரி நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா, அவங்களையே தான் பார்த்துட்டு இருப்பா. இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த பொண்ணு 2 பேத்தையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு அப்படியே அமைதியா போயிடுறா. அவ போன உடனே ஹீரோ லைட் ஆன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள அவ தூரமாவும் போயிடுறா. அங்க நின்னுட்டு மீண்டும் இவங்களே பாக்குறா. இந்த பொண்ணு யாரா இருக்கும், இந்த நடுக்காட்டுக்குள்ள அதுவும் இந்த நேரத்துல எப்படி வந்தா, பக்கத்துல எந்த ஒரு வீடு இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எப்பவும் போல அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் ஹீரோக்கு மூச்சு திணற அந்த இன்னாலரை தேடினா காணோம். அச்சச்சோ நான் அந்த கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு ஹீரோயின் பதறா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத, இந்த வீட்டுல தான் ஒரு பழைய பைக் இருக்குல்ல, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் மட்டும் அந்த கேரேஜுக்கு போய் நம்ம கார்ல இருந்து எடுத்துட்டு வரேன், அப்படி நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ போன பிறகு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் மூலமா பேசிட்டு இருக்கா. இந்த இடம் எப்படி இருக்கு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, கார் எப்படி ரிப்பேர் ஆச்சு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டும் அதுக்கேத்த மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்டு
கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி 2 பேரும் ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஏதோ மரக்கட்டையெல்லாம் தள்ளி விட்ட மாதிரி சத்தம் கேட்க ஹீரோயின் வீடியோ காலை கட் பண்ணிட்டு ஓடி போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வெளியில நடக்கிற சத்தமும் கேக்குது. ஒருவேளை ஹீரோ தான் வந்துட்டான்னு நினைச்சு கூப்பிட்டு பாக்குறா. எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதுக்கு பதிலா டம்மு டம்முன்னு கதவு தட்டுற சத்தம் தான் கேக்குது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா அதே பொண்ணுதான் திரும்பவும் வந்து கதவு தட்டிட்டு டமாரா இருக்காங்களான்னு கேக்குறா. அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல, அந்த மாதிரி எல்லாம் யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு அமைதியா ஏறா. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அவ இருக்காளா இல்ல போயிட்டாளான்னு எட்டி பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே தான் இருப்பா. ஹீரோயின் அந்த ஓட்ட வழியா பாக்குறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. பார்க்க கூடாதுன்ற மாதிரி கையை வச்சு மறைச்சுக்கிறா. என்னடா இது, ஹீரோ வேற இல்லையே, இந்த பொண்ணு வேற ஏதோ வினோதமா பண்ணிட்டு இருக்காளேன்னு பயமா இருக்கும். அதே சமயம் ஹீரோயினுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளேயே யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு அது தெரியவே இல்ல. இப்போ சோஃபால உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்றா. அப்போன்னு பார்த்து டேபிள்ல வச்சிருந்த போனை காணோம். இதுக்கு முன்னாடி இங்க தானே வச்சிருந்தோம் அப்படின்னு தலகாணிலாம் கழிச்சிட்டு பாக்குறா. அந்த போன் இப்போ செல்ஃப் மேல இருக்கும். அதையும் பாத்துறா. கையில எடுத்துட்டு ஒருவேளை நம்ம தான் தெரியாம வச்சிருப்போமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஆனா உண்மைக்குமே அந்த டேபிள் மேலதான் வச்சிருந்திருப்பா. இப்போ எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும். இவ்வளவு சத்தம் கேட்கிற பக்கம்லாம் போய் போய் பாக்குறா. எதுவுமே இருக்காது. இதுல இருந்தே நம்மள சுத்தி ஏதோ நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணா ரீச் ஆகல. வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும். ரயான் எங்க இருக்க, அந்த பொண்ணு வந்தா கதவை தட்டி கூப்பிட்டா, நான் சொன்ன உடனே போயிட்டா. ஆனா உண்மையாவே போன மாதிரி தெரியல. நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வான்னு சொல்லி கட் பண்ணிடுறா. அவளுக்கு மேலும் மேலும் பயமா இருக்கனால ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஸ்மோக் பண்ண போதை தலைக்கு ஏறுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த கேரேஜுக்கும் வந்து சேர்ந்துட்டான். அந்த கேரேஜ்லயும் யாரையுமே காணோம். கூப்பிட்டு பார்த்தாலும் யாரும் வெளியே வரல. ஹீரோவோட கார் தான் ரொம்ப அட்வான்ஸான காராச்சே, சரி நம்மளே எடுத்துட்டு கிளம்பிடலான்ட்டு போன் மூலியமாவே அந்த டோரை ஓபன் பண்ணிடுறான். இன்ஹேலரையும் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த மெக்கானிக்கு சடனா வந்து ஹீரோவை பயமுறுத்திடுறான். ஒண்ணு இல்ல, என்னோட மருந்தை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ நீதானா, வேற யாரோ திருட வந்துட்டான்னு நினைச்சேன், தெரியாம அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி டெரரா பேசினதும் ஹீரோக்கும் கொஞ்சம் பயமாயிடுது. அப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் போதையில பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. யாரோ பின்னாடி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். ஆனா அவளுக்கு பின்னாடியே தான் அந்த மாஸ்க் போட்டாலு உட்காந்துட்டு அவளே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோவும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கான். இப்போ திரும்பவும் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. அந்த மாஸ்க் போட்டாலு அவ பக்கத்துல நின்னுட்டு குளிக்கிறத பாத்துட்டு இருப்பான். அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவன் சடனா மறைஞ்சு போயிடுறான். உண்மையாவே மனுஷனா இல்ல பேயான்னு தெரியல. அப்புறம் அவ குளிச்சு முடிச்சிட்டு தலைக்கு ட்ரையர் போட்டுட்டு இருக்கும்போது வீடு முழுக்க கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் போன உடனே இவளுக்கும் மனசெல்லாம் பதற ஆரம்பிக்குது. ஏற்கனவே பயந்துட்டு இருக்கறா. இதுல கரண்ட் வர போயிடுச்சு. செல்போன்ல டார்ச் அடிச்சுக்கிட்டு ட்ரிப் சுவிட்ச் எங்க இருக்குன்னு ஒவ்வொரு கபோர்டா தேடிட்டு வருவா. அப்படி வரும்போது அவ பக்கத்திலேயே இன்னொரு மாஸ்க் போட்ட பொண்ணு வந்து நிக்கிறா. அத பார்த்ததும் ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு மேல ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு இவ ஒளிஞ்சிருக்கிற ரூமை நோக்கி தான் மெதுவா ஸ்டெப்ஸ்ல ஏறி வரா. ஹீரோயினுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. கரெக்டா இவ இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சு இதே கதவை ஓபன் பண்ணிடுறா. பயத்துல ஹீரோயின் சத்தமா கத்திடுறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். மாயா நீதானா, இங்க என்ன பண்ற, ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? உடனே ஹீரோயினும் நான் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன்ல, நீ இதை கேட்கலையா? இல்லையே, எனக்கு எதுவுமே ரிசீவ் ஆகலையே. ரயான் நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. நான் ஒரு மாஸ்க் போட்ட பொண்ணை பார்த்தேன். நீ உள்ள வரும்போது யாரையும் பார்க்கலையா? இல்ல நான் வரும்போது யாரையுமே பார்க்கலையே. சரி வா, நீ ரொம்ப பயந்திருக்க, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு ஹீரோயினை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறான். அந்த ட்ரிப் சுவிட்சையும் ஆன் பண்ணிடுறாங்க. இங்க பாரு, நீ ஸ்மோக் பண்ணிருக்கன்னு நல்லாவே தெரியுது. இதோ பின்னாடி பாரு, இந்த போட்டோவை பார்த்துதான் நீ பயந்திருப்ப, மத்தபடி இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கும் ஒருவேளை நம்ம கற்பனையா தான் இருக்குமோன்னு மனசு தேத்திக்கிறா. அப்புறம் தான் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் டீசெண்டா தான் சாப்பிட்றா. ஆனா ஹீரோ பர்கர் கண்ணுலயே பார்க்காத மாதிரி சாஸ் ஒழுக ஒழுக சாப்பிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினும் கலாய்ச்சிட்டு இருக்கா. மட்டமான சாஸா இருக்கும் போல, அதான் இப்படி தண்ணி தண்ணியா ஒழுகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ சாப்பிடுற தட்டு மேல ஒழுகாம டேபிள் மேல சொட்டு சொட்டா ஒழுக ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேரும் மேல பாக்குறாங்க. ஒரு கோழிய சாகடிச்சு யாரோ தலைக்கு மேல தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்ததும் 2 பேருமே அலறி அடிச்சுட்டு வேக வேகமா ஓடி போய் எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மெயின் டோரை ஹீரோயின் க்ளோஸ் பண்ணும்போது அந்த மாஸ்க் போட்ட ஆள் வந்துடுறான். கோடாரியால கதவை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேருமே ஓடி போய் வேற ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட ஆளும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாச்சு. 2 பேத்தையும் தேடி பாக்குறான். கூடவே மத்த 2 பேரும் வந்துட்டாங்க. ஆக மொத்தத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல.
அவங்க 3 பேரும் இவங்கள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மரண பீதியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதவையும் அந்த கோடாரியால அடிச்சு உடைச்சிடுறான். ஆனா அந்த கதவை ஓபன் பண்ணல. அந்த ஆளு 2 பேத்தையும் குறுகுறுன்னு உத்து பார்த்துட்டே இருக்கான். இவங்களுக்கோ பயம் தாங்கல. உள்ள வரப்போறான்னு நினைச்சா இவங்கள பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே போயிடுறான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஆளுங்க யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. வீட்டுக்கு வெளியில தான் பைக் நிக்குது. எப்படியாவது அதுல தப்பிச்சு போயிடலான்ட்டு சைலண்டா வீட்டுக்கு வெளியில வராங்க. பைக் பக்கத்துல வந்த உடனே அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த மாஸ்க் போட்ட ஆளுதான் பைக் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டுருக்கான். வேற வழியே இல்லாம 2 பேரும் திரும்பவும் அதே வீட்டுக்குள்ள ஓடி போய் இந்த தடவை ஒரு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. நமக்கு ஏதாவது வெப்பன் வேணும், இல்லைன்னா சமாளிக்க முடியாதுன்ட்டு தேடி பார்த்தா ஷேவிங் பிளேட் மட்டும்தான் ஹீரோவுக்கு கிடைக்குது. ஹீரோயினும் விண்டோ வழியா பார்க்கும்போது பக்கத்திலே இன்னொரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். இந்த வீட்டோட ஓனர் வேட்டைக்காரர் தானே, அப்போ கண்டிப்பா துப்பாக்கி வச்சிருப்பாருல்ல, எப்படியாவது அதை கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் வீட்டுக்குள்ள அந்த கொலகாரங்க பாட்டு போட்டுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல அதே ரூம்குள்ள ஒரு வென்டிலேஷன் ஹோல் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா வீட்டுக்கு அடியில புகுந்து போற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். அப்படியே மெதுவா சத்தமே இல்லாம ஊர்ந்து போறாங்க. அங்க நிறைய எலிகளா இருக்கும். ஹீரோ மேல வேற ஏறிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இவங்க நகர்ந்து போற சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரியே ஹீரோயின் கரெக்டா ஒரு ஆணி மேலேயே கை வச்சிடுறா. அப்படியே கைக்குள்ள இறங்கி பின்னாடி பக்கமா வந்துருது. இதனாலேயே கொஞ்சம் சத்தமும் போட்டுடுறா. அந்த சத்தம் மேல இருக்கிற பொண்ணுக்கும் கேட்டுருது. அவங்களுக்கு நேராவே மேல வந்து நின்னுட்டு பாக்குறா. எங்க கண்டுபிடிச்சிருவாளான்னு ஒரு பயமாவும் இருக்கும். கீழே ஹீரோயினால வலி தாங்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த ஆணியை வெளியே எடுத்துடுறேன்னு சைகை பண்ணிட்டு ஹீரோ சரக்குன்னு உருவி எடுத்துடுறான். ஹீரோயினால வலி தாங்கவே முடியல. சத்தமா கத்தி அழுகணும் போல இருக்குது. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாம அப்படியே பல்ல கடிச்சிட்டு தவியா தவிக்கிறா. ஹீரோவுக்கும் கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் அழுகிறத பார்த்தும் அவனால தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் நம்ம எப்படியாவது உயிர் பொழைச்சு ஆகணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு வெளியில வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமை நோக்கி ஓடுறாங்க. அப்படி வேகமா ஓடும்போது ஹீரோ மட்டும் தலுக்கி கீழே விழுந்துடுறான். கால்லையும் பலமா அடிபட்டுருது. அவனோட இன்ஹேலரும் கீழே விழுந்துருது. அதை கவனிக்காம வேகமா ஓடி போய் அந்த ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கனால லைட்டர் ஆன் பண்ணா அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு பக்கத்திலே தாங்க நிக்கிறா. அதை கூட அவங்க கவனிக்கல. கன்னு வைக்கக்கூடிய பாக்ஸும் இங்கதான் இருக்கும். ஆனா கன்னு தான் இருக்காது. சரி நீ இங்கேயே உட்காரு, நான் மேல போய் பார்த்துட்டு வரேன்ட்டு ஹீரோ போயிடுறான். அவன் போன உடனே அந்த மாஸ்க் பொண்ணு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா. ரயான் அவங்க வந்துட்டாங்கன்னு கத்திட்டு ஜன்னலுக்கு நெருக்கமா போயிடுறா. கரெக்டா அந்த மாஸ்க் போட்டாலும் பின்னாடியே வந்து ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். கரெக்டான நேரத்துல ஹீரோ துப்பாக்கியும் கையுமா வந்து ஷூட் பண்ணதும் எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்போ இந்த இடமும் தெரிஞ்சு போச்சா, கையில துப்பாக்கி இருந்தாலும் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வீட்டுக்கு முன்பக்கமா வராங்க. யாரோ மெயின் டோர் கிட்ட நின்னுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தமும் நல்லாவே கேக்குது. ஓகே, அந்த கொலகாரம் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு டக்குன்னு எட்டி பார்த்து ஷூட் பண்ணிடுறான். அந்த ஆளோட தலையிலே புல்லட் பட்டு செத்தே போயிடுறான். ஹீரோவும் நான் அவனை கொன்னுட்டேன் அவ்வளவுதான், மத்தவங்களாம் பயந்து ஓடி இருப்பாங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அந்த ஆளையும் பார்த்துட்டு அவன் கொண்டு வந்த பொருட்களையும் பார்த்துட்டு ஏதோ டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஐயோ ரயான், இது நம்மள கொல்ல வந்த ஆள் இல்ல, நல்லா பாரு, அவர் மாஸ்க் போடல, டூல்ஸ் வச்சிருக்காரு. அவ சொன்ன பிறகுதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அட ஆமா, நம்ம ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்க்க வந்திருக்காரு, ஒருவேளை இவர்தான் இந்த வீட்டோட ஓனரா இருக்குமோ அப்படின்னு ஹீரோ சொல்றான். தெரியாம ஒருத்தரை கொன்னுட்டமேன்னு வருத்தப்பட்டு அழுகுறான். ஹீரோயினும் பக்கத்துல வந்து நீ ஒன்னும் வேணும்னே ஷூட் பண்ணல, தெரியாம தானே ஷூட் பண்ண, சரி இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அங்க பாரு அவரோட கார் இருக்கு, அதுல தப்பிச்சு போயிடலான்ட்டு அந்த ஆளுகிட்ட இருந்து சாவி எடுத்துக்கிட்டு காருக்குள்ளேயும் போயிடுறாங்க. அதுல ஒரு மொபைல் போன் இருக்கு, அதையும் கையில எடுத்து வச்சுக்கிறா. கரெக்டா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா யூ டர்ன் எடுக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட ஆளு அவனோட காரை கொண்டு வந்து இவங்க கார் மேலேயே இடிச்சு அந்த மரத்தோட சேர்த்து நிறுத்திடுறான். இப்போ இவங்க காரு நகர முடியாம போயிருது. காரும் இப்போ ஸ்டார்ட் ஆகல. அந்த கொலகாரனும் வெறி கொண்டு இடிச்சுட்டே இருக்க ஹீரோயின் மட்டும் எப்படியோ காரை விட்டு இறங்கிடுறா. ஆனா ஹீரோவால இறங்கவே முடியல. ஏன்னா காலு நல்லாவே மாட்டிக்கிச்சு. நீ மட்டும் தப்பிச்சு போயிரு, என்னை பத்தி கவலைப்படாத. இல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் அழுகுறா. நீ போய் தான் ஆகணும், நான் எப்படியாவது வந்துடுறேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறான். இப்போ அந்த மாஸ்க் போட்ட ஆள ஹீரோ ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அப்பவும் தப்பிச்சு போயிடுறான். அவன் போன உடனே ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு காலை வெளியே எடுத்து அந்த காரை விட்டும் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே காணோம். அவ வேற ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கா. அவளை பின்தொடர்ந்து அந்த மாஸ்க் லேடியும் வந்துட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அதே உடைஞ்சு போன பாலத்துக்கிட்டே வந்துட்டா. அந்த பாலத்துக்கு நடுவுல நிறைய உடைஞ்சு போன கிளைகளும் இலை சருகுகளும் இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போதைக்கு இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலான்னு அப்படியே மெதுவா உள்ள புகுந்து படுத்துக்கிறா. இந்த சத்தம் நல்லாவே கேட்டுருது. அந்த லேடியும் கரெக்டா அதே பாலத்துக்கு மேல வந்து நிக்கிறா. சுத்தி சுத்தி பாக்குறா. இங்க ஹீரோயினுக்கு உசுரே இல்ல, எங்க பாத்துருவாளோன்னு பயமா இருக்கும். இவ படுத்திருக்க இடத்தையும் குறு
குறுகுறுன்னு உத்து பாக்குறா. அந்த பாலத்துக்கு கீழ இருட்டா இருக்கனால ஹீரோயின் இருக்கிறதே தெரியல. உண்மையாவே பாத்துட்டாளா இல்ல தெரிஞ்சுட்டே தான் போறாளான்னு தெரியல. அவ போன உடனே அந்த மொபைல் எடுத்து 911க்கு கால் பண்றா. அவங்களும் அட்டன் பண்ணிட்டாங்க. மேடம், எங்களை 3 பேர் அட்டாக் பண்றாங்க, எங்களை கொல்ல பாக்குறாங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க மேடம். ஓகே ஓகே, பதறாதீங்க, பொறுமையா இருங்க, உங்களோட லொகேஷன் மட்டும் சொல்லுங்க. ஹீரோயினும் லொகேஷனை சொல்றா. ஆனா சிக்னல் சரியா கிடைக்கல. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்கவே மாட்டேங்குது. அதனால சிக்னல் கிடைக்கிற பக்கம் போனை திருப்புறா. அவ பக்கத்திலேயே ஒரு டெட் பாடி கிடக்குது. அது வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்லயே ஒருத்தனை போட்டு தள்ளி இருப்பாங்கல்ல, அவன் டெட் பாடி தான் இங்க எலும்பு கூட கிடக்குது. அத பார்த்ததும் அரண்டு போயிடுறா. இந்த பயத்தோடயே எப்படியோ அறகுறையா அட்ரஸையும் சொல்லிடுறா. அவங்களுக்கும் கேட்டுச்சான்னு தெரியல, போன் காலையும் கட் பண்ணிடுறாங்க. நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நம்ம பாய் ஃப்ரெண்டையாவது கண்டுபிடிக்கலான்ட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்புறா. அவனை தேடி தேடி காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட லேடி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டு இருப்பா. அவ எதிர்பாராத நேரம் அவளுக்கு பின்னாடியே வந்து அவளை அட்டாக் பண்ணி மயங்க வச்சிடறா. அதுக்கப்புறம் தர தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறா. இன்னொரு சைடு அந்த மாஸ்க் போட்ட ஆளும் இன்னொரு மாஸ்க் போட்ட பொண்ணும் ஹீரோவை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரியே ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். இந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்டுருது. ஹீரோவாலையும் நடக்க முடியல, கால் வலியும் தாங்க முடியல. இந்த வேதனையில அவனுக்கு பிரீத்திங் ட்ரபிளும் வந்துருச்சு. அந்த இடத்துலயே ஒரு பழைய டிராக்டர் வண்டி மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இன்ஹேலரை தேடினா அதை காணோம். ஆல்ரெடி கீழே விழுந்துருச்சுல. அப்படியே மூச்சு திணற ஆரம்பிக்கிறான். அந்த மூச்சு விடுற சத்தம் கூட அந்த சைலண்டான காட்டுக்குள்ள அந்த கொலகாரனுக்கு கேட்டுருது. கரெக்டா அதே இடத்துக்கு வந்துடுறான். ஆனா ஹீரோ அங்க இல்ல. அவனுக்கு இருக்கிற பிரச்சனையும் தாண்டி ஹீரோயினுக்கு என்ன ஆயிருக்குமோன்ற கவலையும் இருக்கும். அவனால முடியலனாலும் அவளை தேடிட்டே இருக்கும்போது இன்னொரு மாஸ்க் போட்ட பொண்ணு ஹீரோ பாத்துறான். அவளை கன் பாயிண்ட்லயும் பிடிச்சிடறான். இங்க பாரு, ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன், ஒழுங்கா சொல்லிரு, மாயா எங்க இருக்கா, அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அசர்ற மாதிரியே தெரியல. சைக்கோத்தனமா சிரிக்கிறதும் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரியும் தெரியல. அவ பண்றத பார்த்து ஹீரோவும் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த மாஸ்க் போட்ட ஆள் வேற இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்கான்ல, கரெக்டா இதே இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவையும் அட்டாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகும், ரெண்டு பேத்தையும் அதே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சுட்டாங்க. மயக்கத்துல இருந்து கண் முழிச்சதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறா. நான் தானே இந்த வழியா போலான்னு சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிடு ரயான், இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்னு அழுகுறா. ஹீரோ இருந்துட்டு நமக்கு என்ன வேணா நடக்கலாம், எது நடந்தாலும் அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதுக்கு மேல உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியல, மாயா இப்பவே என்னோட மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன், இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உயிரோட இருந்தா உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கான்னு மேரேஜ் ப்ரொபோசல் பண்றான். ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்படுறேன்னு அவ மனசுல இருக்கிறதையும் சொல்லிடுறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த 3 சைக்கோங்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே ஹீரோவோட நெஞ்சிலேயே கத்தியால குத்தி ஒரே திருப்புவான் பாருங்க. ஹீரோவால வலி தாங்கவே முடியாம துடியா துடிக்கிறான். இதெல்லாம் ஹீரோயின் கண்ணு முன்னாடி நடக்கிறதால அவளாலையும் தாங்கிக்க முடியல. நான் எங்கேயும் போகல, உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கைய பிடிச்சுக்கிறா. அந்த கொலகாரனும் ஹீரோக்கு பின்னாடி வந்து அவனை சேரோட உதைச்சு கீழே தள்ளிடுறான். அப்படியே அவன் கீழே விழுந்ததும் வாயில ரத்தமா வருது. அப்படியே மயங்கி போயிடுறான். அடுத்தது ஹீரோயினை தான் கொலை பண்ண போறாங்க. அவ அழுதுட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நீங்களாம் யாரு, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கெல்லாம் பதிலே பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு சைகை பண்ணிக்கிறாங்களே தவிர வாயே பேச மாட்டாங்க. அப்போ ஒரு மாஸ்க் போட்ட பொண்ணு பக்கத்துல வந்து நீ இந்த இடத்துக்கு வந்து இல்ல, அதுக்காக தான் இப்படி பண்றோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறா. இதெல்லாம் ஒரு காரணமானு ஹீரோயின் சொல்லி அழுகுறா. அப்புறம் அந்த மாஸ்க் போட்ட ஆளு ஹீரோயின் பக்கத்துல வந்து கத்திய வாங்கி இவளோட வயிற்றுலயும் குத்திடுறான். ஹீரோயினும் தான் சாக போறன்றது தெரிஞ்சு போச்சு. ஹீரோவை தள்ளின மாதிரியே இவளையும் கீழே தள்ளிட்டு 3 பேரும் சுத்தி நின்னு பாக்குறாங்க. அப்படி பாக்குறத பார்த்தாலே தெரியுது, ரொம்ப நாள் கழிச்சு மன நிறைவோட ஒரு கொலையை பண்ண மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க. இவங்க கொலை பண்றது சிம்பிளா பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு உயிர் பயம் காமிச்சு ஓட விட்டாங்கல்ல, அவங்கள கொலை பண்ண சான்ஸ் இருந்தும் பார்த்துட்டு வேணும்னு கொலை பண்ணாம விட்டாங்கல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பயந்து ஓடினாங்கல்ல, இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வேணும். அது அவங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இவங்க 2 பேத்தையும் கொலையும் பண்ணிட்டாங்க. அதே நேரம் ஹீரோயின் 911க்கு கால் பண்ணிருப்பாள்ல, இவ சொன்ன அட்ரஸும் அவங்க நோட் பண்ணிட்டாங்க போல. போலீஸ்காரோட சைரன் சத்தமும் கேக்குது. இப்போ 3 பேரும் கிளம்பிடுறாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் பரிதாபமா கிடக்கிறத காமிச்சு இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல ஹீரோயின் மட்டும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து கண் முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் என்ன ஆச்சு, அவன் உயிரோட தான் இருக்கானா இல்ல இறந்துட்டானா அப்படின்றத காமிக்கல. இந்த 3 சைக்கோங்களும் யாரு, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றத இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல பார்ப்போம். அதுலயும் ரன்னிங்கு சேசிங்கு இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு 2வது பார்ட் வீடியோவையும் அப்லோட் பண்ணிருவேன், மிஸ் பண்ணிராம பாருங்க. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். பாய் பாய்.